இன்றைக்கு பீட்ரூட் வரையும் பீட்ரூட் சம்பளோடையும் வந்திருக்கேன். அதுக்கு வந்து இதில் நான் 2 பீட்ரூட் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் சரியா 305 கிராம் வருது ரெண்டுலையும். இப்போ இதை நாங்கள் வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுப்போம். இந்த இருக்கு என்ன ஸ்க்ரேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பெரிய கண்ணில் இதால் வந்து இது ஸ்க்ரேப் பண்ணி எடுப்போம். இதே மாதிரி மெட்ட பீட்ரூட்டையும் நான் ஸ்க்ரேப் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த இருக்கு இந்த 2 பீட்ரூட்டையும் நான் இப்படி ஸ்க்ரேப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 2 பீட்ரூட்லேருந்து நான் சரியாக 100 கிராம் வந்து பிரம்பா எடுக்க போகிறேன். இந்த பீட்ரூட் சம்பல் செய்கிறதுக்கு இப்போ இந்த இதுலேருந்து 100 கிராம் பிரம்பா எடுக்க போகிறேன். 100 கிராம் சரியா பிரம்பா எடுத்திருக்கிறேன். இப்படி எடுத்த பிறகு இந்த வர செய்யறதுக்கு நான் இந்த 100 கிராம் எடுத்த மிச்ச பீட்ரூட் இருக்குல்ல, இந்த பீட்ரூட்டுக்கு வந்து இதுல வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/8 டீஸ்பூன் மஞ்சள், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் வந்து 1/4 டீஸ்பூனும் கொஞ்சம் கூட போடுறேன். இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது 1/2 டீஸ்பூன், இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து திருவண்ண தேங்காய் இருக்குது 1/4 கப், எல்லாட்டிக்கு 30 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கசக்காம இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இந்த பீட்ரூட்டை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு பீட்ரூட்ல வர செய்யறதுக்கு தாச்சி ஒன்று எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து சூடறிட்டு ஏறின பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகை போட்டு வடிக்க விடுங்க. இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 1/2 டீஸ்பூன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது, ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி எடுத்துருக்குன்னு, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது, இதையும் இதில் சேருங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். ஒரு 1.5 நிமிஷம் வதங்கி கொண்டு இருக்குது. இன்னொரு 1/2 நிமிஷம் விடுவோம். இப்போ இன்னொரு 1/2 நிமிஷம் டோட்டலியாக 2 நிமிஷம் நான் விட்டு நான் இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்க இதில் வந்து செத்தல் மிளகாய் இருக்குது. 3 பெரிய செத்தல் மிளகாய் எடுத்து இப்படி சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு நாங்கள் ஒரு நிமிஷம் இதில் வதக்கினா காணும். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு நான் 1 நிமிஷம் வதக்கி இருக்கேன். இந்த 1 நிமிஷம் வதக்கின பிறகு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பீட்ரூட் மிக்ஸ் இதில் போடுங்க. இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நாங்கள் கிளறி வறுத்தெடுப்போம். லைட்லியான ஈரத்தன்மை போவரையும் வறுத்தெடுப்போம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக இதில் இருந்து வறுத்தொன்றிருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் வறுத்தெடுப்போம். இப்போ நான் டோட்டலியாக 5 நிமிஷம் இதை வறுத்தெடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். இப்போ சரியாக வந்து டோட்டலியாக 8 நிமிஷம் இதை நான் வறுத்தெடுக்கிறேன். இன்னொரு 2 நிமிஷம் வறுத்தெடுப்போம். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சரியாக டோட்டலியாக 10 நிமிஷம் நான் இதை வறுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதை விட வந்து இன்னும் கூட வறுக்கணும்னா நீங்கள் வறுத்துடுங்க. பட் நான் 10 நிமிஷம் இப்படி வறுத்துருக்கிறேன். இப்போ நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். இதுதான் இந்த பீட்ரூட் பறை வந்து செய்து முடிஞ்சது. இந்த பீட்ரூட் சம்பல் செய்யறதுக்கு நான் இதில் ஒரு பிரமான பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் நான் பிரம்பு எடுத்து வச்சேன்ல 100 கிராம் பீட்ரூட் இருக்குது. இந்த பீட்ரூட்டை இதில் போடுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேருங்க. பட் நான் இதில் வந்து 1/4 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது 1/4 டீஸ்பூன், இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது. இதில் நான் ஒரு அளவான சின்ன வெங்காயம் 8 எல்லாட்டிக்கும் 30 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேருங்க. பட் நான் இதில் வந்து 3 சின்ன பச்சை மிளகா எடுத்து சின்ன வட்டி இருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து திருவண்ண தேங்காய் பூ இருக்குது 2 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 16 கிராம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கசக்கி மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படி லைட்லியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க.
எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இதில் மிக்ஸ் பண்ண அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து இஞ்சி இருக்குது. இதுலேருந்து 1 கிராம் இஞ்சி இதுக்கு வந்து ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு, இதுக்கு நான் 1 கிராம் இஞ்சி வந்து ஸ்க்ரேப் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பீட்ரூட்டில் செய்கிற சாம்பல் செய்து முடிஞ்சுது.